ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ வந்திருக்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த திருமலை நாயக்கர் மஹால் அமைஞ்சிருக்குங்க. மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் அவருடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த திருமலை நாயக்கர் மஹால். இங்கே இது ஓப்பன் பண்ணியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இதில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த திருமலை நாயக்கர் மஹால் சுற்றி பார்க்குறதுக்கு இதுக்கு பெரியவங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயும், குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயும் வாங்குறாங்க. உள்ளே போனோம்னா நிறைய திரைப்படங்கள் நமக்கு ஞாபகம் வருங்க. பாம்பே படத்தில் இருந்து, பீமா படத்தில் இருந்து, விஜயகாந்த் சார் நடித்த நரசிம்மா படம் வரைக்கும் இந்த இடத்துல தான் படம் ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாங்க. இது கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1636ங்க. அதை ஆண்ட திருமலை நாயக்கர் அவருடைய பேரால் தான் இந்த இது கட்டப்பட்டிருக்குங்க. ஒரு ராயல் ரெசிடென்சி பொலிட்டிக்கல் ஹப் இன் மும்பை, மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இந்த திருமலை நாயக்கர் மஹால். இதுக்கு நீங்கள் விசிட் பண்ண மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு தாராளமாக இதை விசிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே இருக்கும். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதியம் கோயில் நடசாத்திரப்போ வந்தீங்கன்னா கூட மதிய டைமில் இதை பார்த்துட்டு போகலாம். நல்லா ஜிலிஜிலிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறையினால தான் இந்த இடம் வந்து கண்காணித்து பராமரிக்கப்பட்டு இருக்கு. இதில் நைட்டு வந்து லைட் ஷோவும் போடுவாங்க. அது வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.